அண்ட் 70 நாளா வந்து ரம்யா அவங்க ஒண்ணுமே பண்ணலையே, 30 நாளே அமைச்சிருக்கலாமே, 40 நாளே அமைச்சிருக்கலாமே அப்படின்ட்டு ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. அமைச்சிருக்கலாமே, நானும் அதான் கேட்கிறேன். ஒண்ணும் பண்ணலன்னா 2வது வாரமே அமைச்சிருக்கலாம். ஏன் 10 வாரம் உள்ள வச்சுக்கிட்டீங்க? நீங்க தானே மக்கள் தானே ஓட் போடுறீங்க. ஒருவேளை ஒண்ணுமே பண்ணலன்னா 10 வாரத்து வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ண வச்சீங்க? 2வது வாரமே நீங்க ஓட் போடாம வெளில அமைச்சிருக்கலாம். ஆமா. கரெக்ட்டா கரெக்ட் தான். இல்ல மீமா வந்துட்டு இருக்கு, நிறைய அந்த பேஜஸ்ல போட்டுட்டு இருக்காங்களே. தப்பில்ல போடட்டும். ஏன்னா லீஸ்ட் ஓட்ல வந்துட்டு ரம்யா ஜோ தான் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க தான் இந்த மாதிரி எவிட் ஆகணும் பார்த்து திடீர்னு பார்த்தா வேற ஒருத்தவங்க எவிட் ஆயிடுவாங்க. இப்போ பிரஜின் அவர்கள் வந்துட்டு அந்த வீக்ல போகும்போது ரம்யா தானே இருந்தாங்க, ரம்யாவே வந்து அந்த கேப்டனா இருந்தீங்க. ஸோ அப்போ அவங்க போயிருந்தாங்கன்னா ஒருவேளை பிரஜின் சேவா இருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய தியரி எல்லாம் போட்டு சொல்லியிருந்தாங்க. நீங்க ஏதாவது வாரத்துல கணிச்சிங்களா இல்ல லாஸ்ட் வீக் தான் பிளான் பண்ணீங்க? பிரஜன் இருந்த பின்னாடி வாரம் நடந்த எவிக்ஷன்ல நானும் தான் இருந்தேன். நான் அந்த வாரம் தலையா இருந்தேன், அவ்வளவுதான். அப்படி பார்த்தா எஃப்ஜே, சாண்ட்ரா, பிரஜன் 3 பேர் இருக்கும்போது தான் பிரஜன் போனாங்க. எஃப்ஜேக்கு கம்பேர் பண்ணா, சாண்ட்ராக்கு கம்பேர் பண்ணா பிரஜன் நல்லா தான் ஆடினாரு. எஃப்ஜே வெளில அமைச்சிருக்கலாமே, ஏன் அனுப்பல? அப்போ உள்ள கண்டென்ட் இந்த மாதிரி லவ் கண்டென்ட் கொடுத்தா இருப்பாங்க தெரியாது. மேபி நான் கொடுத்துருந்தா கண்டிப்பா நான் ஃபைனல் வரைக்கும் இருந்திருப்பேன்னு எனக்கு தோணுது. இப்போ தோணுது, வெளில வந்த அப்புறமா தோணுது. நான் என்ன கேட்குறேன், இதே மக்கள் கம்ருதீன் பாரு எல்லாம் ரொம்ப அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க, அப்புறம் எதுக்கு ஓட்டு போட்டு எல்லாரையும் காப்பாத்துறீங்க? உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.